என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? வாமா 2 பேர் வா. 29 பொசிஷன். 29 பொசிஷன் இது இருக்கிறதுலே வந்து ஃபிசிக்கலில் வந்து இது ஹெவி பனிஷ்மெண்ட் சார். அது இப்படி நிற்கிறது இது வந்து சாதாரண வந்து யாரும் நிற்க முடியாது. இவர் ட்ரைனன் பர்சன்னால ஆர்மி பர்சன் இவங்க ட்ரைன் பண்ணுறதுனால இது நிற்கிறதுக்கு இது ஹெவி பனிஷ்மெண்ட் இருக்கிறதுலே வந்து இதுதானா? இது வந்து சின்ன சின்ன தவறுகள் சார். இந்த சேவ் பண்ணல, ட்ரெஸ்ஸு பட்டன் போடல, யூனிஃபார்ம் ஷூ லேஸ் கரெக்டாக கட்டலை அப்படின்னும் போது ஷூ லேஸ் ஒழுங்காக கட்டலைன்னா கூட ஆமாம் ஆமாம் சார் கண்டிப்பாக. ஓகே. அதுக்கப்புறம் முட்கா பொசிஷன். முட்காவா? இது என்ன சார்? இதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் சார். இது எதுக்காக வரும்? இதோ சேம். அதாவது ஆர்மியில் வந்து அடிக்காமல் சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அடிக்காமல் உடம்பு அவங்களே மாதிரி. என்ன மாதிரி ரீசனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும்? ஆர்மினா டிசிப்ளின் தான் சார். அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் அங்கே வரலாமே கண்டிப்பாக. இப்போ சில பேர் வந்து ஏர் கட் பண்ணாமல் இருப்பான். 5:30னா 5:30க்கு வந்து 5:15க்குலாம் வந்து ஃபாலின் ஆகிடணும். இதனுடைய டிசிப்ளின், இதனுடைய ஒழுக்கம், இந்த டைம் பங்க்சுவாலிட்டி தான் வந்து உன்னை ஃபைனலாக வந்து சக்ஸஸ் பண்ணுற விஷயம் சார். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த டைமே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ டைம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அதே மாதிரி க்ளீன் ஷேவில் இருக்கணுமா? டெய்லி இருந்தவொடனே ஷேவ் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக சார். அது கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஏன்னா ஃபீல்டு வேறு, பிசி ஏரியான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து கண்டிப்பாக டிசிப்ளின் வச்சுக்கணும், சில இடத்துல வந்து தாடிலாம் வச்சுக்கலாம். இப்போது சில இதுவெலாம் பார்ப்பாங்களே, செக் பண்ணி பார்ப்பாங்களே, டிசிப்ளினில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க? இப்போ செக் பண்ணுற அளவுக்குலாம் விடுறதுலாம் கிடையாது சார். ஒரு அழகான ஒரு சோல்ஜருக்கு அர்த்தமே அந்த யூனிஃபார்மும் அவங்களுடைய டிசிப்ளின் தான். அது 2 பனிஷ்மெண்ட்டு பார்க்கும்போது என்ன நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாது அதோடைய வழி. இது பனிஷ்மெண்ட்டு வந்து நம்ம ஆர்மி இது ஒரு டிமோவுக்காக நான் பசங்களை வச்சு பண்ணேன் சார். பசங்களெல்லாம் டெய்லியெலாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கும் இருந்தாலும் அது பயம் இருக்குன்றதுக்காக எப்போனா ஒரு டைம் பண்ண வைப்போம், அடிக்கடிக்கெலாம் பண்ணோம் சார். ஆர்மியில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. மனசை இப்போ வரைக்கும் உறுத்துற சில சம்பவங்கள் நடந்துதா? ட்ரைனிங் எம்எஸ் சென்டர்ந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்கள் யூனிட் போகும்போது இந்த 44 RRன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ கேள்விப்பட்டோம். அமரன் படத்தில் கூட சொல்லியிருந்தாங்க. 2003லலாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது அங்கெல்லாம் ஒரு சொல்லுவாங்க, சில பேர் ஏதாவது தப்பு பண்ணாங்க அந்த ஃபீல்டில் வந்து 44 RR தான் ஒரு பயத்தை வந்து எங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போது என்ன கூட இருந்தவன் என்ன அங்கே எங்கள் பெட்டலில் இருந்துட்டு என்ன கூடவே கேம் விளையாடிட்டு என்னோட கூட ட்ராவல் பண்ணி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியெலாம் அதாவது அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நாங்கள் போகும்போது எல்லாமே அண்ணன் தம்பி தான் பாடிட்டுருப்போம். அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து அந்த 44 பெட்டலில் வந்து போஸ்டிங் வருது. அப்போது வந்து சரி ஓகே நானும் தைரியமாக சரி போய்ட்டு வாங்க, அவரும் வந்து சொல்லிட்டு போகிறாரு நான் 44 RR போயிட்டு ஒரு மாதங்கள், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய சிஓ வந்து சொல்கிறாரு, இதுமாதிரி அந்த ஜவான் வந்து உயிரிழந்துட்டார், தியாகம் பண்ணிட்டார் இந்த நாட்டுக்காக அப்படி. அப்போ வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம் சார். ஏன்னா கூடவே இருந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இருக்கும்போது ரொம்ப அது எங்களால் மறக்க முடியாது. எனக்கு முதல் டைமாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய அதாவது ஆர்மியில் ஒரு தோழனாக இருந்துட்டு கூடவே இருந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சார்.